ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் குமாரர்கள் மற்றும் பல்வேறு ஜீவராசியின் படைப்பு. பிரம்மா எப்படி இந்த பிரபஞ்சத்துல உயிர்வாளிகளை படைச்சாரு, முதல்ல யார் வந்தாங்க, பிரம்மாட்டிருந்து முதல்ல யார் பிறந்தாங்க, அப்புறம் அடுத்தடுத்து யார் பிறந்தாங்க, உயிர்வாளிகள்லாம் எப்படி படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற சயின்ஸ், அந்த விஞ்ஞானத்தை இந்த அத்தியாயம் பறைசாற்றுகின்றது. அப்போ அறிவியல் ஆன்மீகம், இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆன்மீகம் வேற அறிவியல் வேற. ஆன்மீகங்கிறது புராணம், அந்த காலத்துல ஏதோ சொல்லி வச்சது, அறிவியல்ங்கிறது இப்ப நவீன காலம், மாடர்ன் சயின்ஸ், இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அதுவல்ல. ஆன்மீகம் இல்லை என்றால் அறிவியலே கிடையாது, ஆன்மீகம் இல்லை என்றால் அறிவியலே கிடையாது. ஆன்மீகமே அனைத்துக்கும் ஆதாரம், அறிவியலுக்கும் ஆன்மீகம்தான் ஆதாரம். அப்ப ஆன்மீகம் என்றால் என்னது? ஆன்மீகம் என்றால் பௌதிகத்தையும் ஆத்மீகத்தையும் ஆராய்ச்சி செய்வது. இந்த பௌதிக உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த உடல் எப்படி நமக்கு கிடைச்சது, இந்த உடல் இருக்கிற ஆத்மா என்னது, கடவுள் யாரு, அவருக்கும் கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, கடவுளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த கல்வி கற்றுக் கொடுப்பதான் ஆத்மீக அறிவியல், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் த பேஸ் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். இன்னைக்கு நவீன நாகரிகங்கிறது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இல்லாமல் மாடர்ன் சயின்ஸே கிடையாது. அதனால பாகவதம் ஒரு பெஸ்ட் சயின்ஸ், ஆன்மீக அறிவியல், ரியல் சயின்ஸ். சரி, அப்போ இந்த அத்தியாயத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் முதல் பகவான் பிரம்மா தோன்றினார், நான்முகனை நாராயணன் தான் படைத்தான், நான்முகனை நாராயணன் தான் படைத்தான். நான்முகன், முகமுள்ள பிரம்மா, நான்முக கடவுள். அவர் யார் படைச்சார்? நாராயணன் தான் படைத்தார். நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தார். அப்போ ஆழ்வார் என்ன பாடுறாரு? திருமலிசை ஆழ்வார், நான்முகன் பிரம்மா நாராயணத்திலிருந்து வந்தார். பிரம்மாட்டிருந்து ருத்ரன், 11 ருத்ரர்கள், அதாவது 11 பேர் ருத்ரனுக்கு. அப்புறம் 11 ருத்ராணிகள், ருத்ரனுடைய மனைவிகள். இவங்கெல்லாம் சந்ததியில் உற்பத்தி பண்ண போனா முதல்ல 4 குமாரர் சந்ததி உற்பத்தி பண்ண சொன்னா அவங்க பண்ண முடியாதுன்னு தவம் செய்யறதுக்காக போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சந்ததியில் உற்பத்தி பண்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? ஏன்னா அவங்க பௌதிக காரியங்கள் ஈடுபட அவங்களுக்கு ஆசை இல்லை. புலன்ப விஷயங்கள், காமம், இந்த ஜட உலகமே காமம்ங்கிற சக்கரத்தில் தான் சுழண்டுகிட்டு இருக்கு. நம்ம இந்த ஜட உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு எடுப்பதற்கு, பிறவி எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கட்டுக்கடங்காத ஆசை, பௌதிக ஆசை, காமம். நான் அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு பிப்ரவரி 14, பிப்ரவரி 14 இளைஞர்களும் யுவதிகளும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. லவ்வர்ஸ் டே, காதலர் தினம். ஆனா அவங்களுக்கு புரியல, இந்த ஜட உலகத்துல உண்மையான காதலே கிடையாது. காமம், ஆணுக்கு பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம், பெண்ணுக்கு ஆணை அனுபவிக்க வேண்டும், ஆண் அனுபவிக்க வேண்டும். அடிப்படை என்னது? ஜட உலகத்துல அடிப்படை விஷயமே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம். அப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நாம
இந்த ஜட உலகத்தில் கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆண் என்ன நினைக்கிறாரு, பெண்ணை அனுபவிக்கணும். பெண் என்ன நினைக்கிறா, ஆண் அனுபவிக்கணும். ஆக மொத்தத்தில் நான் தான் அனுபவிப்பாளன். இது பொய் அகங்காரம். அதனால இந்த கலாச்சாரம் இருக்குல்லையே, அது மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரம் என்னதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, லவ்வர்ஸ் டே, எல்லாருக்கும் ஒரு நாள் வச்சுருப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாள் தந்தையர் தினம், வருஷத்தில் ஒரு நாள் அன்னையர் தினம், வருஷத்தில் ஒரு நாள் நண்பர்கள் தினம், வருஷத்தில் ஒரு நாள் காதலர் தினம். ஆனால் நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் அன்னையர் தினம்னு ஒன்று தனியாக கிடையாது, தினமும் அன்னையை வழிபடணும். தந்தையர் தினம் ஒன்று தனியாக கிடையாது, தினமும் தந்தையை வழிபடணும். இப்போ புரியுதா வித்தியாசம்? மேற்கத்திய கல்விக்கும் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய கல்விக்கும் நமது கலாச்சாரத்துக்கு வித்தியாசம் இருக்கா? நம்முடைய வேத கல்வியானது தினமும் தாய் தந்தையை வழிபட வேண்டும், தினமும் பெற்றோரை வழிபட வேண்டும். இது இன்னைக்கு நேற்று இல்லை. பகவானே இந்த பூமியில் இருந்த பொழுது ராமச்சந்திர பிரபு தினமும் தசரதர் பாதம் தொட்டு வணங்குவார், தினமும் கௌசல்யை பாதம் தொட்டு வணங்குவார். கிருஷ்ண பலராமர் துவாபர யுகம், திரேதா யுகத்தில் ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மணா, துவாபர யுகத்தில் கிருஷ்ண பலராம். கிருஷ்ண பலராமர் வசுதேவரும் தேவகியும் பார்த்து அவங்க பாதம் தொட்டு வணங்குறது மட்டும் இல்லை, கிருஷ்ண பகவான் தேவகிட்ட சொல்றாங்க, ஓ தேவகி மாதா, வசுதேவரே, நான் உங்களுக்கு குழந்தைய வந்து உங்களுக்கு எந்த சுகத்தையும் தரல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பாகவதம் 10th கேட்டோல அந்த ஸ்லோகம் இருக்கு. பகவான் கிருஷ்ணர் வசுதேவரும் தேவகி சந்திக்கிறார். எப்போ பிரிஞ்சு போனாரு? கிருஷ்ணர் இந்த பூமியில வந்த பொழுதே சிறைச்சாலை தான் பிறந்தார். ராமன் பிறந்தது அரண்மனையில், கண்டவர் மக்கள் அனைவருமே, கண்ணன் பிறந்தது சிறையினிலே, கண்டவர் தாயும் தந்தையுமே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. அப்போ சிறைச்சாலையில் வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணர் குழந்தையா வந்தார். அதுக்கப்புறம் அவர் விருந்தாவனம் போயிட்டார். அப்போ தேவகி மாதா குழந்தையோட எந்த பால்யலையும் அனுபவிக்கவே இல்லை. கிருஷ்ணர் குழந்தையா பிறந்து சந்தோஷமே கொடுக்கல யசோதா தேவகிக்கும் வசுதேவருக்கும். அவங்க குழந்தைய பிரிஞ்சு கிருஷ்ணரை பிரிஞ்சு வருத்தத்திலே இருந்தார். கிருஷ்ணருக்கு எதாவது ஆபத்தாயிடுமோ, கம்சன் எதாவது அசுரன் அனுப்பிச்சிடுவானோ, பூதனா வந்து கிருஷ்ணரை கொல்ல வந்திருக்கா விருந்தாவனத்துக்கு. அந்த டைமில் நந்த மகாராஜா கம்சனுக்கு வரி கட்டுறதுக்காக போயிருக்கார் மதுரா. அப்போ ஜெயிலில் சந்திக்கிறார் யார? வசுதேவரை. நந்தகோபர் வந்து வசுதேவரை சந்திக்கிறார். வசுதேவரும் நந்தகோபரும் ஒரு வகையில் சகோதரர்கள் ப்ளஸ் நண்பர்கள். சூரசேன ராஜாவுக்கு 2 மனைவி. ஒரு மனைவி வந்து சத்திரிய வம்சத்தை சார்ந்தவள், இனியொரு மனைவி வந்து வைஷ்ய வம்சத்தை சார்ந்தவள். சூரசேன ராஜாவுக்கும் சத்திரிய வம்சத்தை சார்ந்த ராணிக்கும் பிறந்த குழந்தை தான் வசுதேவர். சூரசேன ராஜாவுக்கும் வைஷ்ய மனைவிக்கு பிறந்த குழந்தை நந்தகோபர். அப்ப நந்தகோபரும் வசுதேவரும் நண்பர்களும் சகோதரரும் ஆவார். அப்போ கம்சனுக்கு வரி கட்டிட்டு வசுதேவர் சந்திக்கிறதுக்காக சிறைச்சாலைக்கு போறார் நந்தகோபர். அப்ப வசுதேவர் சொல்றாரு, நந்தகோபரே இங்க ஏன் வந்தீங்க? உடனே திரும்ப போங்க, குழந்தைக்கு ஆபத்து வரும். கம்சன் எப்ப வேணாலும் அந்த குழந்தைய கொண்டுடலாம். தயவுசெய்து காலம் தாழ்த்தாதீங்க, திரும்ப போங்க, அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கங்க. என்னடான ஒரே ஆச்சரியம் நந்தகோபருக்கு. என்ன என் குழந்தை கிருஷ்ணா, அவன் விருந்தாவனத்தை நல்லா தானே விளையாடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன ஆபத்து? விருந்தாவனத்தில் யார் ஆபத்து பண்ண முடியும்? சரி, ஏதோ வசுதேவர் சொல்றாரு, என்னவோ காரணம் இருக்கலாம். அவர் திரும்ப வராரு. அந்த சமயத்தில் பார்க்குறாரு, ஒரு பர்வதம் மாதிரி ஒரு அரைக்கி விழுந்து கிடக்கா, ஒரு பெரிய மலை மாதிரி பூதனா. அப்புறம் கேள்விப்பட்டார், இந்த பூதனாங்கிற ராட்சசி குழந்தையை கொல்ல வந்தா. அவங்களுக்கு தெரியாது பகவான் தான் பூதனையை கொன்னாரு அப்படின்னு. அவங்க நினச்சிக்கிட்டாங்க அது நாராயணன் தான் நம்ம குழந்தையை காப்பாற்றிருக்காரு, நாராயணனே நமக்கு வரை தருவான், நாராயணன் தான் அடைக்கலாம்.
அதனால கோபிகளும் நாராயணர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. ஓ நாராயணரே, நீங்க தான் இந்த குழந்தையை காப்பாத்திருக்கீங்க. அவங்களுக்கு தெரியாது கிருஷ்ணர் தான் மூல நாராயணர். அப்போ வசுதேவர் அப்போ நந்தகோபர் நினைக்கிறாரு, வசுதேவர் ஒரு தீர்க்க தரிசியா இருக்க வேண்டும். ஏன்னா இந்த குழந்தைக்கு ஆபத்து வரும்னு எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அவர் தீர்க்க தரிசி. அந்த மாதிரி நந்தகோபர் நினைச்சுக்கிட்டார். சரி, இப்ப எதுக்கு இதை பேசிட்டு இருந்தோம்? தந்தையர் தினத்தை பத்தி பேசணும். தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே, அன்னையர் தினம், மதர்ஸ் டே, இதெல்லாம் மேற்கத்திய நாட்டுக்காரங்களுக்கு ஒரு நாள் தான். ஒரு நாள் அப்பா அம்மாவை போய் பார்ப்பாங்க. மீதி நாள் பூரா அப்பா எங்க இருக்கா, மகன் எங்க இருக்கா, பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியாது. யாரா ஸ்டெப் மதர் அந்த குழந்தைய வளர்த்திட்டு இருப்பாங்க, வாடகை தாய். இப்ப தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரம் வந்துருச்சு. தமிழ்நாட்டிலேயும் வாடகை தாய் வச்சுக்கிறது. குழந்தையை பெற்று விட்டு குழந்தையை பார்த்துக்க நேரம் இல்லை, சைல்டு ஹோம்ல கொண்டு போய் போட்டுறாங்க குழந்தைய. அது கூட பரவாயில்ல. அன்னைக்கு குழந்தை பிறந்தப்போ அம்மா இடுப்புல வச்சுட்டு இருப்பா, அப்பா கையில வச்சு தோல்ல போட்டுக்குவார். இன்னைக்கு ஏர்போர்ட்ல லக்கேஜ் தள்ளுற மாதிரி குழந்தைய தள்ளிட்டு போறேன். ஏர்போர்ட்ல லக்கேஜ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ராலி மாதிரி குழந்தைக்கு ஒரு ட்ராலி. நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல போன ட்ராலி வச்சிருப்பாங்க. அந்த மளிகை ஜாமான் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ராலி இருக்கும். அந்த ட்ராலி மாதிரி ஒரு வண்டி வச்சுட்டு அதுல குழந்தைய தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் இந்த குரங்கு அம்மாவை பிடிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பையை கட்டி விட்டு குழந்தைய முதுகுலேயே இல்லை வயிற்றுலேயே மாட்டி விட்டுருக்கு. ஏன்னா குழந்தைய தூக்கி இருக்கிற அளவு கூட சக்தி கிடையாது. இன்னைக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, பாசம் கிடையாது. குழந்தைய கையில பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கோ, இடுப்புல வச்சுக்கிறதுக்கோ, தோல்ல போட்டுக்கிறதுக்கோ அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நேரமும் இல்லை, உடம்புல சக்தியும் இல்லை, இதயத்துல அன்பும் இல்லை. இதுதான் கலியுகம். கலியுகத்துல பெற்ற குழந்தைய கூட பார்த்துக்க நேரம் இல்லை. அப்புறம் எங்க அன்பு, பாசம், நேசம், உண்மை எல்லாம் போச்சு. சரி, அப்ப என்ன நடந்தது? அப்போ அம்மாவுடைய தோல் மேல இடுப்புல அந்த குழந்தை இருக்கும்போது அம்மாவுடைய சுவாசம், அந்த சரீர ஸ்பர்ஷம் அந்த குழந்தை கிடைக்கும். தந்தையோட தோல் இருக்கும்போது அந்த தந்தையோட தோளோட அரவணைப்பு, அன்பு, இதெல்லாம் எங்க போச்சு? போச்சு. போயிந்தி இஸ் கான், முடிஞ்சு போச்சு. சரி, அப்போ இந்த மேற்கத்திய நாட்டுக்காரங்களுக்கு தான் இதெல்லாம். ஒரு நாள் அன்னையர் தினம், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மாகிட்ட போய் அன்பு செய்யுது. ஒரு நாள் தந்தையர் தினம், ஒரு நாள் நண்பர்கள் தினம். ஆனா நம்முடைய பாரத கலாச்சாரத்துல, நம்முடைய வேத கலாச்சாரத்துல தினமும் தாய் தந்தையரை வழிபடும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? குழந்தையிலேயே அவர் விருந்தாவனம் போயிட்டார். அதுக்கப்புறம் கம்சனை வதம் செய்யறதுக்காக மதுரா வராரு. 6-7 வருஷம் கழிச்சு வர்றார். சின்ன குழந்தையா, கை குழந்தையா இருக்கும்போது பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. வசுதேவர் பிறந்த குழந்தைய கூடையில வச்சுட்டு கொண்டு போய் எங்க விட்டாரு? விருந்தாவன்ல விட்டார், யசோதாமா வீட்டில். 6-7 வயது அவர் விருந்தாவனத்துல இருந்தார். அதுக்கப்புறம் கம்சனை வதம் செய்வதற்காக மதுராபுரி வந்தார். கம்சனை வதம் செய்து விட்டு அவர் மதுராவிலே தங்கி விடுகிறார். அப்போ வசுதேவர் தேவி கிட்ட பகவான் சொல்றாரு, ஓ என் அருமை தாய் தந்தையரே, நான் உங்களுக்கு எந்த சுகமும் கொடுக்கல, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவை ஒண்ணுமே செய்யல, ஆரம்பத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க, மன்னிச்சிருங்க. அப்போ பகவான் சொல்றாரு, யார் ஒருவன் தன் தாய் தந்தரை பராமரிக்கிறது விட்டு விடுகிறானோ அவன் தன் சொந்த மாமிசத்தை சாப்பிடுவான். யார் ஒருத்தர் தன் பெற்றோரை புறக்கணிக்கிறானோ, வயதான காலத்துல தன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அவர்களை புறக்கணிப்பவன் தன் சொந்த மாமிசத்தை தின்பான். அவனுக்கு நரகத்துல பனிஷ்மெண்ட் இருக்கு. இது நான் சாஸ்திரத்தில் படித்திருக்கிறேன். அதனால எம்மேல் வருத்தம் கொள்ள வேண்டாம், இதோ நான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்து விட்டேன் அப்படின்னு கிருஷ்ணரும் பலராமரும் அவங்க தாய் தந்தையருக்கு சேவை பண்றாங்க. ராமர் திரேதாயுகத்தில் ராம் லக்ஷ்மண் தசரதற்கும் கௌசல்யக்கும் சேவை பண்ணார். கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் மிஸ்ரர் சச்சி மாதாவுக்கு சேவை பண்ணார். இதனால இங்கே பாயிண்ட் என்னன்னா, இந்த பெற்றோர்களுக்கு சேவை செய்வது வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லை, வருடம் முழுவதும் சேவை செய்தாலும் அவருக்கு அதை நாம் திருப்பி செலுத்தவே முடியாது. ஒரு தாய் தந்தை நமக்கு செய்த தியாகம், ஒரு தாயும் தந்தையும் நமக்கு செய்த தியாகம்
ஒரு அம்மா வந்து அந்த சிசுவை கருவுல தாங்கி அந்த வேதனையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தை பிரசவமாகும் போது மறுபிறவி எடுத்து தூங்காம அந்த குழந்தை அழுகும்போது பால் கொடுத்து அது தூங்கும்போது தான் தூங்க முடியும். இது தாய்க்கான தபம். தந்தையானவர், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் சம்பாதிக்கணும், அந்த பையனை வளர்த்து ஆளாக்கணும், அவனுக்கு வந்து படிக்க வைக்கணும், அவனுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வாழ்நாள் முழுதும் உழைச்சி உழைச்சி ஓடா போயிடுது. அப்போ இந்த தாய் தந்தையரை வந்து வருஷத்துல ஒரு நாள் வழிபடுறதில்லை, தினமும் வழிபட வேண்டும். எவ்ரி டே வி ஹாவ் டு வர்ஷிப் அவர் ஃபாதர் அண்ட் மதர். எவ்ரி டே வி ஹாவ் டு வர்ஷிப் அவர் பேரண்ட்ஸ். ஒரு நாள் வர்ஷிப் பண்ணும். சரி, அடுத்தது காதலர் தினத்துக்கு வரும். இந்த உலகத்தில் ஏது காதல்? இங்க ஒரு ஆணுக்கு பெண் மேல கவர்ச்சி, பெண்ணுக்கு ஆண் மேல கவர்ச்சி. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஏதாவது புலன்பத்துல விருப்பம் நிறைவேறல, அவங்க புலன்பம் திருப்தி அடையல, அந்த ஆண் பெண்ணை திருப்தி செய்யவில்லை, அந்த பெண் ஆணை திருப்தி பண்ணல அப்படின்னா உடனே அவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்க. டைவர்ஸ். நோ, யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைங் மை டிசைர், யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைங் மீ. ஸோ எவ்ரி ஒன் வாண்டட் டு சாட்டிஸ்ஃபை their ஓன் சென்சஸ். ப்ரோப்பா சொல்வாரு, ஒவ்வொருத்தரும் சுயநலவாதிகளாக இருக்காங்க, அவங்க புலனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த புலன்பத்தில் ஏதாவது தடங்கள் வரும்போது உடனே அவங்க அதை பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. வேண்டாம், விட்டுடுவோம். அதுவும் கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சு, கலியுகம் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்பாகவே சேர்ந்து வாழ்வது, கல்யாணத்துக்கு முன்பாகவே ஒன்றாக தங்கிக் கொள்வது, உறவு கொள்வது, இதெல்லாம் வந்து கலியுகத்தில் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் பாரத பூமியில வந்தாச்சு. இந்தியாவிலேயும் கூட பெரிய பெரிய சிட்டியில் வந்து லிவிங் டுகெதர், நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், சேர்ந்து இருக்கோம், நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். என்ன உறவு முறை? பதிலே கிடையாது. நாங்கள் 2 பேரும் உறவு முறையில் இருக்கோம், ஐயா என்ன உறவு முறை? அதுக்கு பேர் கிடையாது. அதுக்கப்புறம் பெஸ்டின்னு ஒரு உறவு. அவன் யாரு? நண்பனா இல்லை, கணவனா இல்லை, காதலனா இல்லை, ஆனா உறவு. ஸோ டிகிரேடட். கலியுகம் வந்து ரொம்ப கீழ்நிலையா போயிடுச்சு. அதனால இந்த மனித வாழ்க்கை வந்து நாய் மாதிரி போன மாதிரி வாழ்றதுக்கு இல்லைன்னு ப்ரோப்பா சொல்றார். அதுதான் ரிஷபதேவர் பாகவத்தில் சொல்றார். நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதி பிர்புஜாங்கே தபோ திவ்யம் புத்திரஹா என சத்வம் தஸ்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். ஓ என் அருமை மைந்தர்களே, என் அருமை குழந்தைகளே, ரிஷபதேவர் நம்மளை பார்த்து சொல்றார். ஏன்னா ரிஷபதேவர் வந்து பகவானுடைய அவதாரம், பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். ரிஷபதேவர் நம்மளை பார்த்து சொல்றார், நம்ம எல்லாரும் பகவானுடைய குழந்தைங்க, இறைவனுடைய குழந்தைகள், ஆண்டவனின் பிள்ளைகள். நம்மளை பார்த்து சொல்றாரு, ஓ என் அருமை குழந்தைகளே, நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதி பிர்புஜாங்கே. புலன்பம் பின்னாடி ஓடாதீங்க, புலன்பம் பின்னாடி ஓடாதீங்க, புலன்பம் பின்னாடி ஓடாதீங்க. அது வந்து மலம் தின்னும் பன்றியோட வாழ்க்கையில கூட இருக்கு, ஆடு மாடு கோழிகள் வாழ்க்கையில இருக்கு. மனுஷ வாழ்க்கை அதுக்காக இல்ல, மனித வாழ்க்கை எதுக்காக? தபோ திவ்யம், தபங்களை விரதங்களை பயிற்சி பண்றதுக்கு, கிருஷ்ண பக்தி செய்வதற்கு. நான் இந்த உடலெல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணரின் சேவகன் என்பதை உணர்வதற்காக. அதுலதான் உண்மையான ஆனந்தம். இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல உண்மையான ஆனந்தமே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, காதல் பண்ணும்போது ஒரு ஆண் பெண் காதல் பண்ணும்போது ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க சண்டை போட்டுக்குவாங்க. காதல் பண்ணும்போது குச்சு குச்சுன்னு பேசுவாங்க, என்ன பேசிக்கிறான்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு சீக்கிரட்டா பேசுவாங்க, குச்சு 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 குச்சுன்னு பேசுவாங்க. அவங்க ட்ரெயினில் பேசுவாங்க, பஸ்ஸில் பேசுவாங்க, ரோட்டில் போகும்போது பேசுவாங்க, வீட்டில் பேசுவாங்க, காதில் ரத்தம் வர வரைக்கும் பேசுவாங்க, வாய் வலிக்கிற வரைக்கும் பேசுவாங்க, அவ்வளோ பேசிக்குவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு, பொறுப்பு வந்துருச்சு, அதனால பேசுறதுக்கு நேரம் இருக்கு, சண்டை போட தான் நேரம் இருக்கு. அப்போ இதுலேருந்தே தெரியுது இல்லையா, இங்கே வந்து சென்டர் ஆஃப் பாயிண்ட் வந்து அட்ராக்ஷன். அதனால தான் சைத்தன்ய சரிதாமிரதம் சொல்லியிருக்கு, ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்சா தாரா போலே காமா, கிருஷ்ணேரிய பிரீத்தி வாஞ்சா தாரா போலே பிரேமா. சைத்தன்ய சரிதாமிரத்தில் கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஷம் என்ன சொல்றாரு?
புலன்பத்துக்காக வரக்கூடிய எண்ணம் வந்து காமம், கிருஷ்ணர் மேல வருவதுதான் பிரேமம். ஸோ உண்மையான பிரேமம் கிருஷ்ணர் கிட்ட தான் இருக்கு. ஆனால் அதை நம்ம மறந்து போயிட்டோம். கரண்ட் போச்சா? கரண்ட் இல்லையா? அப்போ தெரியல, யாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க? இல்லை இல்லை, ஓகே. சரி. அப்போது இந்த காதலர் தினம், அந்த கொண்டாட்டம்லாம் எதுக்காக? புலன்பத்துக்காக. அதில் பாருங்க, இவ்வளோ வருஷம் அம்மா அப்பா வந்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சா, அந்த ஆண் பொண்ணு காதல் பண்ணிட்டு எனக்கு வந்து அப்பா அம்மா வேண்டான்னு முடிவு. எனக்கு அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், அந்த பொண்ணு தான் வேணும், அந்த பையன் தான் வேணும். இவ்வளோதான் லைஃப். சில ஓடி போயிடுறாங்க, இல்லாட்டி அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிடுறாங்க. அதில் கண்டிஷன் வேறு போட்டுடுறாங்க. மேரேஜ் அக்ரிமெண்ட்டில் பையனுடைய அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது, பொண்ணுடைய அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது, நம்ம தனியாக தான் இருக்கணும். ஸோ மெனி அக்ரிமெண்ட். இதுதான் மெட்டீரியல் லைஃப். இந்த பௌதிக வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குது. அதனால இந்த காதலர் தினம், நண்பர் தினம், இதெல்லாம் கிருஷ்ணரை மறந்ததுனால வந்தது. கிருஷ்ணரை மறந்துட்டு புலன்பத்துக்காக இருப்பது. கிருஷ்ணர் தான் உண்மையான காதலன், கிருஷ்ணர் தான் உண்மையான நண்பன், கிருஷ்ணர் தான் உண்மையான அப்பா அம்மா. எல்லாம் பகவத்கீதையிலே சொல்லிட்டார். பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாம். இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன் எல்லாம் நான் தான். சுகிருதம் சர்வபூதானாம், உண்மையான நலன் விரும்பி நான் தான். போக்தாரம் எக்க தபசா, உண்மையான அனுபவிப்பாளர் நான் தான். எல்லாம் கிருஷ்ணன் சொல்லிட்டார். உண்மையான அனுபவிப்பாளர் அவர் தான். அப்படின்னா அனுபவிப்பாளர்னா யார்? புருஷோத்தமா. அவர் தான் புருஷோத்தமா, அவர் தான் அனுபவிப்பாளர். நம்ம எல்லாரும் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ஆனால் ஜட உலகம் எப்படி? ஆன்மீக உலகத்துடைய தலைகீழான பிம்பம் தான் ஜட உலகம். ஆன்மீக உலகத்தில் கிருஷ்ணரை அனுபவிப்பாளர், ஜட உலகத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கோ நான் தான் அனுபவிப்பாளர். இதுதான் ஜட உலகம். இந்த கட்டுண்ட வாழ்க்கைக்கு அதுதான் காரணம். கட்டுண்ட வாழ்க்கைக்கு காரணம் என்னது? பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு இதுதான் காரணம். முக்குணத்தினால பிரகிருதியை கிரியமானானி உனை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. 3 குணத்தினால கட்டப்பட்ட முட்டாள் ஜீவாத்மா தன்னை கர்த்தா நினைச்சுங்க. அப்போ நம்ம அனுபவிப்பாளர் அல்ல, நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ஒரு ஆணும் நினைச்சிட்டுக்கா நான் புருஷா, நான் தான் அனுபவிப்பாளர். ஒரு பொண்ணு நினைச்சிட்டுக்கா இல்லை நான் தான் அனுபவிக்கணும். ஆனால் இங்கே யாருமே அனுபவிக்க முடியாது. இங்கே ஒரே ஒரு அனுபவம் தான் நமக்கு, ஜன்ம மிருத்து ஜராவியாதி. நமக்கு இங்க இருக்கிற அனுபவம் என்னது? நான் ஜட உலகத்தில் அனுபவிக்கிறேன். என்ன அனுபவிக்கிறேன்? பிறப்பு, இறப்பு, முதுமை நோய். as soon as we took this body, this material body, immediately we have to face all this problem. அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக். இந்த ஜட உடல் எடுத்த மாத்திரத்தில் உடனே 3 வகையான துன்பம் பிடிச்சிருது. உடலால் மனதால் வரக்கூடிய துன்பம், இயற்கையினால் வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசினால் வரக்கூடிய துன்பம், ஜன்ம மிருத்து ஜரா வியாதி. இதைத்தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் வாழ்நாள் முழுவதும். ஒரு பிறவி தோறும் கிருஷ்ணரை மறந்த ஜீவாத்மா, ஒரு பிறவி தோறும் கிருஷ்ணரை மறந்த ஜீவாத்மா என்ன நினச்சிட்டு இருக்கான்? இந்த பிறவி நான் அனுபவிச்சிருவேன், இதில் அனுபவிச்சிருவேன், இது அனுபவிச்சிருவேன். இப்படி அனுபவிக்குன்னு சொல்லி கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கோம். கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த ஜட உலகத்தில் சந்தோஷங்கிறதே கிடையாது. கிருஷ்ணரை மறந்ததுனால கிடையாது. கிருஷ்ணரோடு ஜாயின் பண்ணிட்டா சந்தோஷம், ஆனந்தம். ஆனந்தாம்புதி வர்தனம், ஆனந்தோமய அப்பியாசாத். ஸோ பிரபுபா என்ன சொல்றாரு? ஏன் ஜீவாத்மா அனுபவிக்கணும்னு நினைக்கிறான்? ஏன்னா அவனுக்குள்ள இருக்கு ஆனந்தோமயி அப்பியாசா. ஜீவாத்மா இயல்பாவே சந்தோஷமா இருக்க வேண்டிய, ஜீவாத்மா வந்து இயற்கையாகவே சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க. ஆனா ஏன் நம்ம சந்தோஷமா இருக்க முடியல? அதை மறந்து போயிட்டோம். எதை மறந்து போயிட்டோம்? கிருஷ்ணருக்கு சேவை செய்தாதான் உண்மையான ஆனந்தம். அதை மறந்துட்டதுனால ஜீவாத்மா ஆனந்தத்தை தேடுறான். பெண்கள்கிட்ட கிடைக்குமா, ஆண்கள்கிட்ட கிடைக்குமா, கிளப்ல கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, லவர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணா கிடைக்குமா, சினிமாவுக்கு போனா கிடைக்குமா, அங்க எல்லாம் சோ மெனி சர்ச்சிங். ஆனந்தத்தை தேடி தேடி ஓடுறான். ஆனா பிரபுபா ஒரு புக்கை எழுதியிருக்காரு, சின்ன புக்கு, 10 பக்கம் தான் இருக்கும். கிருஷ்ணரே இன்பத்தின் இருப்பிடம், கிருஷ்ணா இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் பிளஷர். 10 பக்கம் தான் இருக்கும். அழகான புக். அந்த 10 பக்கம் 10 ஆட்டோபா மாதிரி அவ்வளோதான் எழுதியிருக்கு. அப்போ கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம். அதை மறந்ததுனால தான் ஆண் பொண்ணை தேடுறான், பொண்ணு ஆணை தேடுறான். எங்கே போயிருக்காருங்க? எங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனேங்க. நீங்கள் என்ன இங்கே வரல, எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க.
ஏன் ஆணை பொண்ணு பார்க்குறா, ஏன் பொண்ணு ஆணை பார்க்குறாங்க? இதுதான் காரணம். சரி, அட்லீஸ்ட் வந்து தர்மா முறைப்படியாவது, தர்மத்தின்படி ஒரு ஆண் பெண் திருமணம் செஞ்சுட்டு, திருமண வாழ்க்கை கஷ்டம்தான். ஆமாம், ஆனாலும் என்ன பண்ணலாம்? பகவானுக்கு சேவை பண்ணணும். அதுதான் உண்மை, ரியல் ட்ரூத். அதுதான் உண்மை, நேச்சர், இயற்கை. கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியதான் இயற்கை சுபாவம். ஜீவேரே சொர்போக கிருஷ்ணரே நித்யதாஸ். அப்போது இங்கே வந்து இந்த மேற்கத்தியக்காரங்க மாதிரி இதுக்கு ஒரு நாள் அதுக்கு ஒரு நாள் இல்லை. இங்கே வந்து எல்லா நாளுமே பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், பகவானது பக்தனுக்கு சேவை செய்ய வேண்டும். புலன்களுக்கு சேவை செய்யக்கூடாது. புலன்களுக்கு சேவை செய்தால் அது திருப்தி அடையாது. அதுக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாது. எய் சம்பர்ஷஜா போகா துக்கயோனேவையே ஆத்யந்தவந்து கௌந்தேயா நதேஷூரமதேபுதா. புலன்களை திருப்திப்படுத்தவே முடியாதுட்டார் கிருஷ்ணா. எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாது. நீங்க வேணா பாருங்க, ஒரு பையனுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தா அவன் சொல்லுவான், இதோட லேட்டஸ்ட் மாடல் வந்துருச்சு, இன்னும் இதே மாடல் தான் இருக்கான். இந்த பைக்கோட அந்த பைக் வந்து லேட்டஸ்ட் பைக் வந்துருச்சு, இந்த ஃபோனோட அடுத்த மாடல் வந்துருச்சு. என்னங்க புடவை, இன்னும் லேட்டஸ்ட் புடவை வந்துருச்சு, என்ன பழைய டிசைன் நகை புதுசாக எவ்வளோ டிசைன் வந்து. அப்போது அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன், நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். நண்பர்களை திருப்திப்படுத்த முடியாது, உறவினரை திருப்திப்படுத்த முடியாது, கணவனை திருப்திப்படுத்த முடியாது, மனைவியை திருப்திப்படுத்த முடியாது, பிள்ளைகளை யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஒன்றை விட ஒன்று பெட்டராக தெரிஞ்சுட்டே இருக்கு இந்த உலகத்தில். ஜட உலகத்தில் எப்பவுமே ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்கும். ஓ, இதை விட அது நல்லா இருக்கே, அது எடுத்துருக்கலாமே, இதை விட அது நல்லா இருக்கே, இதை எடுத்துருக்கலாமே. இவருக்கு வந்து தகுதிக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு இதில் செமினாரில் பேசிட்டு இருந்தாங்க. என் தகுதிக்கு வந்து என் பக்கத்தில் ஊரில் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், நான் போய் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண ஆசைப்படலாமா? அது வருது. அவர் இந்த பொண்ணை பார்க்கும்போது இதை விட அந்த பொண்ணு பெட்டராக இருக்கு, இந்த பையனோட அந்த பையன் பெட்டராக இருக்கான். இந்த ஜட உலகத்தில் ஒன்றை விட ஒன்று பெட்டராக தெரிஞ்சுட்டே இருக்கும். பிகாஸ் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதிருப்தி, திருப்திப்படுத்தவே முடியாது புலன்களை. பட் கிருஷ்ணாட்ட வந்துட்டா எவ்ரி திங் இஸ் ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிடும். இங்கே எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓ, வெரி நைஸ், பிரசாதம் நல்லா இருந்தது, எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது, புதுசாக பிரசாதம் சாப்பிட்டாலும் புதுசாக இருக்குது, பக்தர் சங்கம் நல்லா இருக்குது, ஒரே கதை தான் திரும்ப திரும்ப கேட்டாலும் போர் அடிக்கல, நல்லா தான் இருக்குது. வருஷம் தாமோதர மாதம் வரும், அதே கதை தான் பேசுவோம். வருஷம் நான் 20-30 வருஷமாக தாமோரியில் பேசிட்டு தான் இருக்கேன், ஆனால் போர் அடிக்கவே இல்லை. சரி, கேட்குறவங்களா சொன்னாங்களா, பிரபு ஏன் இதே கதையை சொல்கிறீங்க, புதுசாக ஏதாவது சொல்லாமே. கிருஷ்ணர் வெண்ணையை தின்னா தான் சொல்ல முடியும், கிருஷ்ணர் செல்போன் தின்னான்னு சொல்ல முடியுமா? அப்போ அதுதான் சொல்ல முடியும். கிருஷ்ணர் வந்து வெண்ணையை தின்னாரு, கோபிகளுடைய வஸ்திரம் தூக்கிட்டு போனார், பூதனை வதம், இதுதான் சொல்ல முடியும். புதுசாக கிருஷ்ணன் ஏஐயில் வந்து ஒர்க் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அதான் சொல்ல முடியும். அப்போது கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து எவ்வளோ தூரம் பேசினாலும் எவ்வளோ தூரம் கேட்டாலும் திகட்டவே இல்லையே, அதிருப்தியாகவே இல்லையே. இதே ஒரு சாட்சி. ரோப்பா என்ன சொல்லுவார், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சாண்டிங் பண்ணுங்கன்னு. ஒரே மந்திரம் தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஆனால் டயர்ட் ஆகவே இல்லையேன்னு. சே வேண்டாம், இன்றைக்கி வேறு மந்திரம் சொல்லுவோம், நேற்றா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டோம், இன்றைக்கி வேறு தான். நோ, எவ்ரிடே வி ஹேவ் டு சாண்ட் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். அப்போ ப்ரோபோஸ் நீங்கள் என்ன சிம்பிளி ட்ரை பண்ணி பாருங்க, டேவிட் ஆர் ஜான், மிஸ்டர் ஜான் சொல்லி பாருங்க, திருப்தி அடைகிறீங்களா பாருங்க. மிஸ்டர் ஜான் சாண்ட் பண்ணுங்க, அதில் உங்களுக்கு என்ன ரியலைசேஷன் கிடைக்குது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இதில் என்ன ரிலேஷன் பாருங்க. அப்படி ப்ராக்டிக்கலாக உணரலாம், நடைமுறையில் உணரலாம். பகவானுடைய புனித நாமும் பகவானும் வேற வேறு இல்லை. அது எவ்வளோ தூரம் சொன்னாலும் சலிப்பு தட்டுவதில்லை, திகட்டுவதே இல்லை. விஸ்தேராத்மனாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா பூயகதிக திருப்திகள் சொல்வதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, உங்கள் வைபவங்களை சொல்லிகிட்டே இருங்க, கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு, நான் சோர்வடையவே இல்லை. சொல்கிறவரும் கலைப்படையில், கேட்குறவரும் கலைப்படையில், அதுதான் நெக்டர். அப்போது கிருஷ்ணாட்ட வந்துட்டோன்னா அங்கே தான் உண்மையான ஆனந்தம் இருக்குது. இது மக்களுக்கு தெரியாதனால தான் காதல் தினம் கொண்டாடினா சந்தோஷம் கிடைக்குமா? இன்றைக்கி ஒரு லவருக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க, கஷ்டப்பட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா சொல்லுவா இதெல்லாம் என்ன கிஃப்ட் அப்படிமா, இல்லையா? இல்லை அந்த பொண்ணு கிஃப்ட் கொடுத்தா இது என்ன பெரிய கிஃப்ட்டுமா, இவ்வளோதான் இல்லை. ஆனால் கிருஷ்ணர் வந்து ஒரு நாள் அதிருப்தி அடையவே மாட்டார். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே கிருஷ்ணர் எடுத்துக்குவோம், ஒரு ஃபேமிலி மேன் எடுத்துக்குவோம். ஒரு பக்கம் கிருஷ்ணா, இன்னொரு ஃபேமிலி மேன் வந்து இந்த மாதம் வருமானம் கம்மியாக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு வந்து கஞ்சி மட்டும் சாப்பிட்டுக்குவோம்,
அரிசி பருப்பெல்லாம் வாங்க காசு இல்லை, கஞ்சி மட்டும் சாப்பிட்டோன்னா ஒத்துக்குவாங்களா? எப்படியா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வாங்க. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு, பத்திரம் புஷ்பம் பழம் தோயும் யோமே பக்தியா பிரச்சனை. ஆஃபீஸ் விட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு குழந்தை பார்ப்பாங்க. வைஃப் பார்க்குறா, இன்னைக்கு ஆஃபீஸில் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை, நான் 2 வாழைப்பழம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒத்துக்குவாங்களா? குழந்தைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும். குழந்தை, இன்னைக்கு அப்பா 2 வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வந்துருங்க, அது நீயே சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஃப்ரைட் ஐட்டம், சிப்ஸ் இருக்கா, ஸ்வீட் இருக்கா, இல்லையா கேட்பாங்க. ஸோ பாருங்க, குழந்தைகளை திருப்திப்படுத்த முடியாது, மனைவியை திருப்திப்படுத்த முடியாது, எல்லாத்துக்கும் மேலே நம் புலன்களே நம்மளால திருப்திப்படுத்திக்க முடியாது, நம் புலன்களை திருப்திப்படுத்திக்க முடியாது. ஸோ அல்டிமேட்லி வந்து கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்தணும். அப்போ எல்லா புலன்களும் திருப்தி அடைஞ்சிடும். கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைவாங்க. யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அப்போ உண்மையான அன்பு, உண்மையான பிரேமம், உண்மையான காதல் கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கு. இதை மறந்ததுனால இந்த ஜட உலகத்துல இதெல்லாம் தேடிட்டு இருக்கணும். இவங்க கிட்ட கிடைக்குமா, அவங்க கிட்ட கிடைக்குமா? ஐயோ, என் மேல அன்பு செய்ய மாட்டேன், ஏமாத்துறாங்களே, என் மனைவி என்னை ஏமாத்துறா, என் கணவர் என்னை ஏமாத்துறா, பிள்ளைகள் ஏமாத்துறாங்க. தென் ஃபைனலி என்னாச்சு? ஓ, இவங்க மேல நான் அன்பு செய்யறேன், இவங்க யாரும் என்னை ஏமாத்துறாங்க, அதனால நான் ஒரு நாய்க்கு அன்பு செய்ய போறேன். நாயை வச்சு அதுக்கு மேல அன்பு. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நாய்கிட்ட அன்பு செய்வாங்க. பூனை, நாய், புறா, கிளி, இந்த மாதிரி பிராணிகள் இடத்துல அன்பு செய்கிறாங்க. ஏன்னா இந்த பிராணிகள் ஏமாத்தாது. நாய் ரொம்ப விசுவாசமா இருக்கும், பூனை ரொம்ப சுற்றி சுற்றி வரும் மியா மியான்னு. அதனால தான் இந்த ஜட உலகத்தில் இந்த அன்புங்கிறது எல்லாம் சுயநலம் ஆயிடுச்சு. ஆனால் கிருஷ்ணா என்ன சொல்றாரு? நோ, ஐ ஆம் த சுகுருத், உண்மையான நலன் விரும்பி நான் தான். கிருஷ்ணா சொல்றாரு, ஓ ஜீவாத்மாவே, உன்னுடைய உண்மையான தாய் தந்தை நான் தான், உன்னுடைய உண்மையான காதலன் நான் தான், உன்னுடைய உண்மையான நண்பன் நான் தான், உண்மையான உறவினர் நான் தான், எல்லாமே நான் தான். அதான் பிரகலாத் வந்து நரசிம்மர் பார்த்து சொன்னார். மாதா நரசிம்மம், பிதா நரசிங்கம், எல்லாம் நரசிம்மர் தான். ஸோ அதனால இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இங்கே ரொம்ப அழகான வர்ணனை 24வது ஸ்லோகம் தானே, கம்மி மாறிடுச்சு. ஸோ பிரம்மாட்டிருந்து இவங்கெல்லாம் வந்தாங்க. 11 பேர் பிரஜாபதிகள், புலஸ்தியர், இவங்கெல்லாம் அத்திரி, அங்கீரர், மரிச்சி, இவங்க பிரம்மாவுடைய ஒரு உடல்லேருந்து வராங்க. புலஸ்தியர் பிரம்மாவுடைய காதுலேருந்து வராரு, அங்கீரரோட வாயிலேருந்து வந்தார், அத்திரி கண்ணிலேருந்து வராரு, மரிச்சி மனசுலேருந்து வந்தார், உலகர் பிரம்மதோடைய நாபியிலேருந்து வர்றாரு. பிரம்மாவுடைய புத்திரர்கள் இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு? தர்மத்தின் கொள்கைகள். தர்மம் யார்கிட்ட வந்தது? முழு முதற் கடவுள்கிட்ட தான் வருது. அப்போ பகவான் எங்க இருக்காரு? பகவான் எங்க இருக்கார்? பிரம்மாவுடைய இதயத்தில் இருக்கார், பக்தருடைய இதயத்தில் இருக்கார், எல்லா இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். அப்போ தர்மம் எங்கிருந்து வந்தது? நாராயணன் உறைவிடமான பிரம்மாவின் மார்பிலிருந்து வந்தது. தர்மா வந்து பிரம்மாவுடைய மார்பிலிருந்து வந்தது. தர்மத்துக்கு புறம்பான அதர்மம், தர்மத்துக்கு புறம்பான செயலெல்லாம் பிரம்மாவுடைய பின்புறத்திலிருந்து வந்து. நம்முடைய உடல் பாகத்தில் முன்பாகம் பின்பாகம் இருக்கு. இந்த பின்பாகம் வந்து இன்ஆஸ்பீஷியஸ், அமங்கலமானது. அதனால விக்கிரகம் முன்னாடி உட்காரும்போது பின்னாடி பாகத்தை காமிச்சு உட்காரக்கூடாது. விக்கிரகத்துக்கு முன்னாடி கோயிலில் வந்து சில அபராதங்களை பண்ணக்கூடாது. விக்கிரகத்துக்கு முன்னாடி வந்து கொட்டாய் விடுறது, அப்புறம் கேஸ் பாஸ் பண்ணுறது, முதுகு காமிச்சு உட்கார்ந்து நிற்கிறது, காலை நீட்டி உட்கார்றது, இதெல்லாம் வந்து சேவா அபராதம். பகவான் அங்கே இருக்கார். இங்கே வந்து ஜெகநாதர் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ச்சாவதாரமாக இருக்கார். ஸோ ஜெகநாதர் முன்னாடி வந்து காலை நீட்டி உட்கார்றது, இல்லை பின்புறத்தை காமிச்சு உட்கார்றது, இல்லை வாயை திறந்து ஆன்னு கொட்டாவி விடுறது, இதெல்லாம் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, அந்த விக்கிரகத்தை அவமதிக்கிற மாதிரி. ஸோ ஒரு மனிதனுடைய பின்பாகம் வந்து ரொம்ப கீழலையானது. அதனால என்ன தோணுது? அதர்மம் வந்து பிரம்மாவுடைய பின்புறத்திலேருந்து வந்தது. மரணம், உயிர்வாளிக்கு அச்சம் தரும் மரணமும் பிரம்மாவுடைய பின்புறத்திலேருந்து வந்தது. ஐயா, அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு? பிரபுபா எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுறார். என்ன சொல்லியிருக்காரு? தர்மம் எங்கே இருக்கு? தர்மம் வந்து பகவான்
தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்கிறோம் அதான் தர்மம். அதுக்கு அந்த தர்மம் வந்து அந்த தர்மம் என்னது? பக்தி தொண்டு தான். அதுதான் உயர்ந்த தர்மம். பக்தி தொண்டு தான் உயர்ந்த தர்மம். அதுதான் பகவத்கீதை பாகவதம் பறைசாற்று. ஸோ கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, நீ பேரளவான தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதை விட என்னை சரணாகதி பண்ணு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷாமி மா சுச்ச. பயப்படாத, நீ பேரளவான தர்மத்தை ஃபாலோ பண்ணுறத விட்டு என்ன சரணாகதி பண்ணிக்கிட்ட. சரி, பாகவதம் என்ன சொல்லுது? சவே பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே. உயர்ந்த தர்மம் வந்து பகவானுக்கு சேவை பண்ணுறது தான், பக்தி தொண்டு தான். அந்த பக்தி தொண்டு வந்து எப்படி செய்யணும்? அந்த பக்தி தொண்டில் எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல், களங்கம் இல்லாத பக்தி செய்யணும். பகவானின் பக்தி தொண்டே தர்மத்தின் உண்மை வடிவமாகும். தர்மவுடைய உண்மையான பெர்சானிஃபிகேஷன் இது பக்தி தொண்டு தான், பியூர் டிவோஷன், தூய பக்தி தான். அதற்கு மற்றதெல்லாம் அதுக்கு எதிரானது. பக்தி தொண்டுக்கு எதிராக செய்கிற செயல் எல்லாமே அதர்மம் தான். பிரபுபாத் தெளிவாக சொல்லிட்டார், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்தால் உயர்ந்த தர்மம், அதற்கு எதிராக பண்ணுறது எல்லாமே அதர்மம். அவ்வளோதான், ரைட். அதுக்கப்புறம் பிரம்மதேவரின் இதயத்திலிருந்து காமமும், புருவங்களுக்கு இடையிலிருந்து குரோதமும், உதடுகளின் வழியே பேராசையும், வாயிலிருந்து வாக்கும், ஆண் குறியிலிருந்து கடல்களும், அனைத்து பாவங்களும் ஆதாரமாக விளங்கும் எருவாயிலிருந்து இழிந்த வெறுக்கத்தக்க செயல்களும் தோன்றின. பார்த்தீங்களா? ஸோ அதனால இங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, காமம், கோபம், இதுதான் நமக்கு பெரிய தடையா இருக்கு. நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடையா இருப்பது. காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா மிக்தேரின வைரினம். அர்ஜுனா, இந்த ரஜோகுணத்தினால வரக்கூடிய காமமும் கோபமே ஒரு ஜீவாத்மாவுக்கு பெரும் தடைகள், எதிரி. யகி சத்ரு மகாபாகோ, இவன் தான் உன் எதிரி அர்ஜுனா. நம்முடைய எதிரி வந்து காமம், கோபம். வாக்குஸ்தானம் வந்து சரஸ்வதி. இங்கே பிரபா வந்து பொருள் ஒரு அழகாக எழுதியிருக்காரு. மனோ கற்பனையிலும் சிந்தனையிலுமே ஒரு பந்தப்பட்ட ஆத்மா இருக்கிறார். நம்ம எப்போவுமே இந்த ஜட உலகத்தில் எப்படி இருக்காங்க? எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதோ சிந்தனையில் இருக்காங்க. அந்த கற்பனை சிந்தனை பூரா எதை இருக்கு? எங்கே சம்பளம் அதிகமாக வாங்கலாம், எங்கே வீடு கட்டலாம், எங்கே வேலைக்கு போகலாம், இதே தான் கற்பனை. மன கற்பனையிலும் சிந்தனையிலுமே ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவானது இருக்கிறது. எனவே இம்மைக்குரிய கல்வியிலும் கேள்வியிலும் ஒருவன் என்னதான் மிகச்சிறந்த விளங்கினாலும் மனம் போன போக்கிலிருந்து அவன் ஒரு நாளும் விடுதலை பெற முடியாது. அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? பிரபுபார் வந்து ரொம்ப தெளிவா சொல்றார். என்ன சொல்றாரு? ஒருத்தர் இந்த மனக்கற்பனையிலே வாழ்றதுனால அவங்களால தெளிவடையவே முடியாது. அவங்க வாழ்க்கையில விடுதலைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. தர்ம அர்த்த காமா. ஒருத்தர் தர்மா ஒழுங்கா பண்ணலாம், குடும்பஸ்தனா இருக்கலாம், மனைவி பிள்ளைகளை கவனிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாம், ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் முக்தி பாதை நோக்கி வரலைன்னு சொன்னால் அவன் செய்தெல்லாம் வீணா போயிடும். ஆகையினால் பகவானுக்குரிய பக்தி தொண்டு புரிவதற்கு ஒருவன் முன்வராத வரை இழி செயல்களின் மீது இருக்கும் இச்சையினையும் காமத்தையும் அவன் விடுவது என்பது மிகவும் கடினமாகும். சரிங்களா? பக்தி தொண்டு பாதிக்கு வராத வரைக்கும் மோசமான செயல்களையும் அதுக்கான எண்ணத்தையும் அந்த காமத்தையும் துறப்பது சாத்தியமல்ல. அவனது ஆசை மற்றும் கீழ்த்தரமான நிறைவேறாத பொழுது மனதிலிருந்து பிறக்கும் சினமானது புருவலுக்கு மத்தியிலிருந்து வெளிப்படுகிறது. இதுதான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில. என்ன சொல்றாரு? தியாயதோ விஷயான்பும் சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காமா காம குரோதோ பிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ளமா ஸ்மிருதி விப்ளம புத்திநாசோ வினசதி. கட்டுக்கடங்காத ஆசை நிறைவேறாம போகும்போது என்ன ஆகுது? அது கோபமா உருவெடுக்குது. எய் சம்பர்ச்சதாபோ ஜாயதோ விஷயான் பும்சக. பௌதிக விஷயங்கள் மேல அட்டாச்மெண்ட், ஈர்ப்பு.
அது நிறைவேறாம போகும்போது கோபமாக உருவெடுக்குது. கோபம் எங்கே வருது? புருவ மத்தியிலேருந்து வருது. ஒருத்தர் கோவப்படும்போது பாருங்க, புருவத்தை உயர்த்துவாங்க, இப்படி புருவத்தை ஒன்று சுருக்குவாங்க, இல்லை உயர்த்துவாங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்கு, யோகிகள்லாம் இந்த புருவ மத்தியில் கொண்டு வந்து மனதை நிறுத்தணும்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இருக்கிற சக்கராவுக்கு ஆக்ஞ சக்கரா. நம்ம உடம்புல 7 சக்கரா இருக்கு. இந்த உடம்புல எவ்வளோ சக்கரா இருக்கு? 7 சக்கரா. என்னென்னது? மூலாதாரம், சாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனகதா, விசுத்தி, ஆக்ஞா, சகசரா. சகசரா இங்கே இருக்கு உச்சந்தலையில். அப்போ இந்த மூலாதாரத்திலிருந்து உயிர் சக்தியை மேலே கொண்டு வரணும். அதான் ஒரு யோகி வந்து குண்டலினி பயிற்சி பண்ணுவார். குண்டலினி யோகானா இந்த உயிர் சக்தி மேலே உயர்த்துறது. அதனால தான் பிரம்மச்சரிய விரதம் வந்து வெரி பவர்ஃபுல். ஏன் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும்? பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும், ஞாபக சக்தி இருக்கும், படித்தது மறக்காது, அவங்க வந்து ஆரோக்கியம் இருக்கும், அவங்க முகத்தில் தேஜஸ் இருக்கும். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துவாங்க, வீணான புலன்ப விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. அதுதான் பிரம்மச்சரியம். தபஸ்யா பிரம்மச்சரியேன சமேன தமேன தியாகேன பிரபா சொல்லுவார். பிரம்மச்சரிய வாழ்க்கைனா தப வாழ்க்கை. அப்போது உயிர் சக்தியை விரயம் செய்யாமல் இருக்கிறது பிரம்மச்சரிய வாழ்க்கை. அப்போ கிரகஸ்த வாழ்க்கையும் பிரம்மச்சரிய வாழ்க்கை தான். கிரகஸ்த வாழ்க்கை என்னது? கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்ணுறதுக்காக மட்டுமே தன்னுடைய உயிர் சக்தியை விரயமாகும். தர்மோ அபிவிருத்த பூதேஷு காமோஸ்மின் பரதர்ஷபா. தர்மத்துக்கு உட்பட்ட காமமும் நானேன்னு கிருஷ்ணா சொல்றார். ஸோ அதனால இங்கே பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து இந்த புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்துறது. இது யோகிகள்லாம் பண்ணுவாங்க, அது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் பக்தனுக்கு அது பிரச்சனை இல்லை. பக்தனுக்கு வந்து தன்னுடைய சக்கராவை கொண்டு வந்து புருவ மத்தியில் நிறுத்தணும் அவசியம் இல்லை. அவர் வந்து பக்தி தொண்டில் தன் புலன்களை ஈடுபடுத்துறதுனால, பக்தி தொண்டில் தன் புலன்களை ஈடுபடுத்துவதாலேயே அவங்க இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே சர்வபாதிர்வினின் முத்தம் தத் பரத்வேன நிர்மலம். எல்லா பௌதிக ஆசையும் இதயத்தை விட்டு போகணும். காமம், கோபம் எப்படி போகும்? ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. புலன்களின் எஜமான கிருஷ்ணருக்கு நம் புலன்கள் சேவை செய்யும் போது இது சாத்தியமாகும். அதான் ப்ராப்பர் எழுதியிருக்காரு. என்ன எழுதுறாரு? ஒரு சாதாரண மனிதன் தங்கள் மனதினை புருவங்களுக்கு மத்தியில் வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார். ஆனால் பகவானின் பக்தர்களோ தங்கள் மனதில் முழுமுதற் கடவுள் அமர்வதற்கு இடம் அளிப்பதற்கான பயிற்சியினை ஏற்கனவே பெற்றுவிட்டார். இல்லையா? அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். அந்த அஷ்டாங்க யோகத்தில் எத்தனாவது ஸ்டேஜ் வந்து சமாதி? 8வது ஸ்டேஜ். யம, நியம, பிரத்யாகாரா, பிராணயாமா, ஆசனா, தாரணா, தியானா அண்ட் சமாதி. நோ, 7th ஸ்டேஜ். மெடிடேஷன் வந்து 7வது ஸ்டேஜ். தியானம் வந்து 7வது நிலை. ஆனால் நம்ம இஸ்கானில் வந்தோடனே என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் உட்கார வச்சு ஜபமாலை கொடுத்து ஜப தியானம் பண்ணுங்கன்றோம். ஒருத்தருக்கு இஸ்கானுக்குள்ளே வந்தோடனே அவர் கையில் ஜபமாலை கொடுத்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அப்போது அஷ்டாங்க யோகத்தின் 7வது நிலை பக்தியின் ஆரம்பம். ஆரம்பத்திலே ஹரேஷா மந்திரம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், பிரபு நான் ரொம்ப வருஷமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல ஏன் என்ன பிள்ளைங்களை கட்டுப்படுத்த முடியல? இல்லையா? ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், நான் வந்து ரொம்ப வருஷமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லியிருக்கேன், நான் தீட்சை வாங்கிட்டேன், 20 வருஷமா சொல்றேன், என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, என்னால் வந்து புலன்களை கட்டுப்படுத்த முடியல, ஏன் ஏன் முடியல? ஏன்னா ஒழுங்கா பண்ணல, ப்ராப்பர் சாண்டிங் இல்லை, கான்சன்ட்ரேஷன் இல்லை, நாம அபராதம் 10 குற்றங்களை செய்துட்டே ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். அபராதங்களோடு ஜபம் பண்ணிட்டு. அப்போ இந்த அபராதங்களை தவிர்க்க வேண்டும். ரைட்? அதுக்கப்புறம் ப்ரோப்பா என்ன சொல்றாரு? ஒருத்தர் ஆசையை துறக்க முடியாது, ஆசையை துறக்க முடியாது. ஆனால் அது கிருஷ்ணருக்காக ஆசைப்படலாம். இல்லையா? ஒருத்தருக்கு ஆசையை விட முடியல, ஆனால் என்ன பண்ணலாம்? கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்தலாம். எப்படி? ஒருத்தர் வீடு கட்டுறாரு, எனக்கு வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை எல்லாருக்கும் வீடு கட்டணும், ஆசையை விட முடியல. சரி, அந்த வீட்டில் நடுவில் கிருஷ்ணருக்கு ஒரு பூஜை மண்டபம் வச்சு, கிருஷ்ணர் அங்கே நடுநாயகனாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து கிருஷ்ணர் தான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பொதுவாக மக்கள் என்ன பண்ணுவாங்க? பிரபு எனக்கு வந்து 2 ஃப்ளாட்டு தான் இருக்குது,
அதில் பாருங்கள், ஹால் இவ்வளோ பெருசு வேணும், பெட்ரூம் இவ்வளோ பெருசு வேணும், கெஸ்ட்டு வந்தால் தங்க இவ்வளோ வேணும். அப்போ பூஜை மண்டபம் கேட்பீங்க, பூஜை இடம் வைக்க இடம் இல்லை, படிக்கட்டுக்கு அடியில் வச்சுக்கலாமான்னு. பூஜை மண்டபம் வைக்க இடம் இல்லை, ஒரு செல்ஃபில் வச்சுக்கலாமா? அப்போ இதயத்தில் இடம் இல்லை. இதயத்தில் கிறிஸ்டருக்கு இடம் இல்லாதனால வீட்டில் இடம் இல்லை. இதயத்தில் கிறிஸ்டர் இல்லாதனால வீட்டில் இடம் இல்லை. ஏன் கிறிஸ்டர் இதயத்தில் இல்லை? பௌதிக ஆசை. எனக்கு பெரிய ஹால் வேணும், எனக்கு பெரிய மாஸ்டர் பெட் வேணும், 2 HP 3 BH என்னமோ வருமே, BH 2 BH 3 BH 3 பெட்ரூம் 2 பெட்ரூம் ஹாலு எல்லாம் பெருசு பெருசாக இருக்கணும். ஆனால் கிறிஸ்டருடைய ஆல்டர் மட்டும் சின்னதாக இருக்கும். அப்போது ஆல்டரே இல்லை. நிறைய வீட்டில் கணபதி கொண்டு வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டாங்க. கேட்டுக்கு முன்னாடி செவுத்து மேலே வச்சுருவாங்க கணபதியை. வீட்டுக்குள்ளே பார்த்தா ஆல்டரே இல்லை. இல்லாட்டி இருக்கும், சின்னதாக இருக்கும். ஏன்னா மனசில் அவ்வளோதான் இடம் இருக்குது. அப்போ அது வீடு எதுக்காக? புலன்பத்துக்காக. அந்த வீடை வந்து பிரகலாத் என்ன சொல்கிறாரு? இத்வாத்த பாதம் கிரகம் அந்த கூபம், இருண்ட கிணறு. யார் வீட்டில் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணப்படலையோ அந்த வீடு வந்து இருண்ட கிணறு. இத்வாத்த பாதம் கிரகம் அந்த கூபம். அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க அந்த வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடலாம் பேசாம. சாணக்கிய பண்டிதர் சொல்லியிருக்காரு, ஒரு கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி அன்பா 2 வார்த்தை பேசலைன்னா அவர் காட்டுக்கு போயிடலாங்கிறது. என்ன எதாரண்யம் ததா, எது ஏற்கனவே வீடு காடாதான் இருக்கு. எதாரண்யம் ததா கிரகம். ஆரண்ய அந்த ஸ்லோகம் மறந்து போச்சு, ஸ்டார்டிங் மறந்து போச்சு. ஆரண்ய தேவ கந்தர்வியம் எதாரண்யம் ததா கிரகம். ஏன் ஒருத்தர் காட்டுக்கு போகணும்? வீட்டில் மனைவி அன்பா 2 வார்த்தை பேசலை, அதுக்கு பேசாம காட்டுக்கே போயிடலாம். அதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் பிரபுக்கள் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு போனால் மனைவி தொல்லை தாங்க முடியலன்னு அவன் வெளியிலே சுற்றிட்டு இருக்கான். லேட்டாக தான் வீட்டுக்கு வரேன். இதுதான் கலியுகம். ஸோ கலியுகத்தில் வந்து இதுதான் ப்ராப்ளம். அம்மா வந்து அன்பா இல்லை, மனைவி 2 வார்த்தை அன்பா பேசலைன்னா அந்த வீடே அவனுக்கு காடு தான். எதாரண்யம் ததா கிரகம். யாருடைய வீடு ஆசிரமமாக இருக்கும்? கிரகஸ்த ஆசிரமம். எங்கே கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணுறது? ஆசிரமம். பக்தி வினோத் தாக்கூரா 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சம்பிரதாயத்தோட பூர்வாச்சாரியர். பக்தி வினோத் தாக்கூருக்கு 10 குழந்தைகள் இருந்தாங்க. பக்தி வினோத் தாக்கூர் கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். கோர்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, மனைவி பகவானுக்கு போகா தயார் பண்ணிட்டு இருக்கா, ஒரு பையன் ஆர்த்தி பண்ணிட்டு இருக்கான், ஒரு பையன் கர்த்தால் வாசிக்கிறான், ஒரு பையன் மிருதங்க வாசிக்கிறான், ஒரு பையன் பாகவதம் படிச்சுட்டு இருக்கான். அது வைகுண்டனர் அந்த வீடு. ஏன்னாங்க கிருஷ்ணர் தான் நடுநாயகனாக இருக்கு. அப்போது நம்ம வீட்டை வந்து இருண்ட கிணறாக வச்சுக்கணுமா அல்ல ஆசிரமமாக வச்சுக்கணுமான்னு நம்ம கையில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற குடும்பஸ்தர் கையில் தான் இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் என்னென்னா, ஆசையை திறக்க முடியாது, அது கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். பேராசை அது பெரு நஷ்டத்தில் முடியும். பிரபு இவர் காரு வாங்குறது இவருக்காக. ஆனால் என்ன சொல்லுவாங்க, பிரபு நான் எனக்கு காரு வந்து வாங்கணும்னு ஆசை ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நான் பகவான் சேவைக்காக வாங்குறேன். நீங்கள் ரத யாத்திரை போய் ஜெகநாதர் என் காரில் கூட்டிகிட்டு போகிறேன். அவர் காரை வாங்கிட்டு ஜெகநாத் தான் வருஷத்தில் ஒரு நாள் தான் ஜெகநாதர் காரில் போவார். 364 நாள் இவர் தான் போவார். வருஷத்தில் ஒரு நாள் ஜெகநாதர் காரில் கூட்டின்னு போவோம். அதுக்கு லோனை போட்டு அப்புறம் காரை வாங்கி, லோன் கிடைக்கணும், எனக்கு லீவ் கிடைக்கல, ஆஃபீஸ் போகணும், சாண்டிங் பண்ண நேரம் இல்லை, நீங்கள் காரே வாங்க வேண்டாம். வருஷத்தில் ஒரு நாள் ரத யாத்திரைக்கு ஜெகநாதர் காரில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு 360 நாள் இவர் யூஸ் பண்ணுவார். ஆனால் சொல்கிறது என்னது, பிரபு நான் பகவான் சேவைக்காக தான் கார் வாங்கினேன், பகவானுடைய சேவைக்காக தான் கார் வாங்கினேன். ஸோ அதனால் அது கிருஷ்ணருக்கு தெரியும் இல்லையா. கிருஷ்ணர் என்ன பண்ண சொல்லியிருக்கார் பகவத்கீதையில், ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ஸ்ததேவ பஜாவேகம். ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றார் போல பலனளிக்கிறீங்க. ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றார் போல. சரி, ஓகே, அப்போ இப்படி பண்ணலாமா? பிரபு நான் ஜெகநாதருக்கு ஒரு கார் வாங்கணும், கோயிலில் கொடுத்துட்டுமா அந்த காரு கொடுப்பேன். ஜெகநாதருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன், ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, அது கோயிலுக்கு வாங்கி கொடுத்துருவேன். அதையே வீட்டில் வச்சுக்கணும். இதான் ப்ராப்ளம். ஸோ அதனால் ஆசை இருக்கலாம், எதுக்கு ஆசைப்படணும்? ஆசையை திறக்க முடியாது, அதை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். நம்ம வந்து ஜட வஸ்து இல்லை, நம்ம ஒரு கல்லோ மண்ணுமோ இல்லை ஆசைப்படாமல் இருக்கு. ஜீவாத்மா ஆசை இருக்கும், அது பகவானுக்கு எப்படி செய்யுது? பகவானுடைய சேவைக்காக. கல்வி தெய்வமான சரஸ்வதியின் பிறப்பிடம் பிரம்மதேவரின் நாக்காகும். சரஸ்வதி வந்து வாக், சரஸ்வதிக்கு இன்னும் பேர் வாக்.
அதனால இந்த வாயை திறந்தா நல்ல வார்த்தைகள் தான் வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த நாக்கை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அதனால அதுக்கு கர்வம் வந்துடக்கூடாது. ஓ, நான் வந்து பகவத்கீதை பாகவதெல்லாம் படிச்சுட்டேன், நான் பக்தி சாஸ்திரி வாங்கிட்டேன், பக்தி யோகம் பண்ணிட்டேன்னா அது வந்து வித்யா வினய சம்பந்தே. வித்யா வினய சம்பந்தி. கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது. கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது. கற்றறிந்தா தன்னடக்கம் வரும். அப்ப கேசவ காஷ்மீரின்னு ஒருத்தர் இருந்தார் சைத்தன்ய மகாபிரபு காலத்துல. திக்விஜய் பண்டிட் கேசவ காஷ்மீரி. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஊரா போய் எல்லாரும் தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிருவார். ஜெயிச்சு அவர் எழுதி வாங்கிக்குவார், நான் கேசவ காஷ்மீரை தோத்து போயிட்டேன் அப்படின்னு. அந்த கேசவ காஷ்மீரி சாதாரண ஆள் இல்லை. அவர் பேச ஆரம்பிச்சா அவர் நாக்குல இருந்து சரஸ்வதி பேசுவாங்க. கேசவ காஷ்மீருடைய நாக்குல சரஸ்வதி குடி கொண்டு இருக்கான். அவர் என்ன பண்ண, நவதீபம் வராரு. நவதீபம் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி நவதீபம் வந்து பாண்டியத்துக்கு பேர் போன ஊர். பெரும் பெரும் பண்டிதர்கள், உயர்ந்த குலத்தில் பிறந்த பிராமணர்கள், வேத விற்பனர்கள் அங்க நவதீப்ல வந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வருவாங்க. அப்ப கேசவ காஷ்மீர் நினைச்சாரு, நான் வந்து நவதீப்ல போய் அங்க இருக்கிற பண்டிதர்களை ஜெயிக்கணும், அப்பதான் என் புகழ் இன்னும் பரவும். அவர் வராருன்னா எல்லாம் பயந்துக்குவாங்க. ஓ, கேசவ காஷ்மீரி த கிரேட் திக்விஜய் பண்டிட், வெரி ஸ்காலர், அவரு யார் அவர் கூட தர்க்கம் பண்ணுவா? நவதீப்புக்கு அவமானம் தான் ஆக போகுது. அங்க இருக்கிற பண்டிதர்கள்லாம் பேசிக்கிறாங்க, இந்த கேசவ காஷ்மீரி அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது, நவதீபத்துக்கு அவமானம். அப்புறம் அவங்கெல்லாம் முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு பண்ணாங்க? நம்ம நிமாய் பண்டிட் அனுப்பிச்சு விட்டுலாம். அப்போ சின்ன பையன் சைத்தன்ய மகாபிரபு, நிமாய் பண்டிட் ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாம், இங்கே நவதீப்பில் வந்து நிமாய் பண்டித் இருக்காரு, நிமாய் பண்டிதர் அனுப்பிச்சு விட்ருவோம், கேசவ காஷ்மீர் போய் தர்க்கம் பண்ணிட்டு. இந்த நிமாய் பண்டிட் தோத்து போயிட்டா என்ன சொல்லலாம்? எங்கள் ஊரில் வந்து ஒரு சின்ன பையனை தோக்க வச்சுட்டு பெருசாக பேசிக்கிறார். ஜெயிச்சிட்டா என்ன சொல்லலாம்? பாருங்க, எங்கள் ஊரில் ஒரு சின்ன பையனே ஜெயிச்சிட்டாரு கேசவ காஷ்மீரி. அந்த மாதிரிலாம் முடிவு பண்ணி கேசவ காஷ்மீரி வரும்போது நிமாய் பண்டிட் விட்டு தர்க்கம் பண்ண வைக்கல. கேசவ காஷ்மீர் வராரு நவதீபத்துக்கு. ஒரு பெரிய பல்லக்கில் ராஜா மாதிரி ஒரு உட்கார வச்சு, முன்னாடி 10 பேர், பின்னாடி 10 பேர், தாம்பூலெல்லாம் எடுத்துக்கிட்டு பிராமணர்லாம் வேத மந்திரம் ஓத, பிப்ரி பிப்ரி பீட் பெரிய தொந்துபி மத்தளெல்லாம் முழங்க கேசவ காஷ்மீரி வராரு நவதீபத்துக்கு, 100கணக்கான சீடர்களோட. எல்லாரும் அவர் பார்த்தா, டேங்கப்பா எவ்வளோ பெரிய பண்டிதன் அவரு, அப்படியே மிடுக்கா வராரு. வந்து நவதீப்பில் தங்கியிருக்காரு. அடுத்த நாள் தர்க்கம் பண்ணணும். நம்ம யாரு கூட தர்க்கம் பண்ண போகிறோம்? ஓ, நீங்கள் தர்க்கம் பண்ண போகிறது நிமாய் பண்டிட்டோட. ஓ, நிமாய் பண்டிட், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் பெரிய ஸ்காலர் அப்படின்னு. வெரி குட். ஸோ என்ன பண்ணுறா, அன்றைக்கி சாயந்தரம் கேசவ காஷ்மீரி கங்கை கரையில் நடந்து போகிறார், வாக்கிங் போகிறார். கங்கை கரையில் நடந்து போகும்போது அவர் பார்க்குறாரு, கங்கை கரையில் ஒருத்தர் சூரியனை போல பிரகாசிக்கிறார். ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ திஜபரோ யுக தர்ம பாலோ. ஆஜானு லம்புத புஜோ, பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், தங்கத்தை உருக்கிய பொன்னிறம், கனகாவதாரோ, கோல்டன் அவதார், சூரியனை போல பிரகாசிக்கிறார். அவரை சுற்றி 100கணக்கான மாணவர் உட்கார்ந்துருக்காங்க, 1000 பேர், ஆயிரக்கணக்கான மாணவர்கள். உடனே கேசவ காஷ்மீரி பார்த்த உடனே நிமாய் பண்டிட் எழுந்து வரார் சைத்தன்ய மகாபிரபு. ஓ பண்டிதரே, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், உங்களை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறேன். கேசவ காஷ்மீரி, ஓ கேசவ காஷ்மீரி, ஓ குழந்தாய் நீ யாரு? கேசவ காஷ்மீரி சொன்னார், நான் தான் நிமாய் பண்டிட். ஓ, நீ தான் அந்த நிமாயா? நீ தான் நாளைக்கு என் கூட தர்க்கம் பண்ண போறியா? ஓ கேசவ காஷ்மீரரே, நான் ஒரு சாதாரண ஜீவன், உங்களோட தர்க்கம் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. நான் கேள்விப்பட்ட நீங்கள் பெரிய பண்டிட், யூ ஆர் அ கிரேட் ஸ்காலர். ஸோ நீங்கள் எங்கள் நவதீபத்துக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இனிமேல் வந்து சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஹம்பிளாக பேசுவார். இட்ஸ் வெரி ஹம்பிள் மகாபிரபு. பகவானே பணிவாக இருக்கார், நமக்கு பணி வர மாட்டேங்குது, அது அடுத்த பிரச்சனை. பகவானே பணிவாக இருக்கார். கேசவ காஷ்மீர் சொல்கிறாரு, நீங்கள் பெரிய பண்டிதராச்சே, நீங்கள் நவதீப்புக்கு வந்திருக்கீங்க, இதோ கங்கை கரையில் இருக்கீங்க, கங்கையை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க, கங்கையை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க. அவரு இந்த மடை திறந்து விட்ட வெள்ளம் மாதிரி, காட்டாற்று வெள்ளம் வரும்போது மடையை திறந்து விடுவாங்க, அப்படி எல்லாத்தையும் அடிச்சுன்னு போகும். அந்த மாதிரி நிமாய் பார்த்துட்டு இருக்காரு, 100கணக்கான ஸ்லோகம் சரளமாக அடிச்சு விடுறாரு. கங்கையோடைய மகிமை, கங்கையை பற்றி 100கணக்கான ஸ்லோகத்தில் பாடுறாரு.
நிமாயோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் ஆன்னு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கான். ஏடா இந்த ஆள் இப்படி ஸ்லோகம் சொல்றாருன்னு. ஓ வெரி நைஸ். உடனே நிமாய் சொன்னார், ஓ பண்டிதரே, வெரி குட் வெரி குட், வெரி நைஸ் வெரி நைஸ், சூப்பர், ரொம்ப அழகா இவ்வளோ குறுகிய நேரத்தில் கொஞ்ச நிமிஷத்தில் நீங்கள் நூற்றுக்கணக்கான பாட்டு பாடிட்டீங்க கங்கையை. சரஸ்வதி உங்கள் நாக்கில் குடியிருக்காங்கிறது உண்மையாயிடுது. கேஷவ காஷ்மீரி பேசினா அவர் நாக்கிலேருந்து சரஸ்வதி பேசுகிறார். நிமாய் வந்து முதல்ல குளோரிஃபை பண்ணுறார். பாருங்க, இதுதான் வந்து ஒரு எட்டிகெட், மரியாதை. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்திட்ட குறை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களோட நிறைகளை சொல்லணும். இப்போ உதாரணம் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்கிட்ட சில குறைகளை பார்க்குறீங்க. பிரபு வந்து இப்படி பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், அவர்கிட்ட போய் பிரபு நீங்கள் ரொம்ப நல்லா பக்தி பண்ணுறீங்க, சேவை பண்ணுறீங்க, கோயில் இருக்கீங்க அப்படிலாம் சொல்லணும். அதுக்கப்புறம் பிரபு இதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த ஒரு சின்ன இது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு அப்படி இருந்து அப்படியே நைஸாக சொல்லணும், அன்பாக சொல்லணும், சொல்லாமல் சொல்லணும். அப்போ மகாபுரு அதான் பண்ணார். மகாபுரு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு கேஷவ காஷ்மீரி புகழ்ந்தார். ஓ நீங்கள் வெரி ஸ்காலர், சரஸ்வதி உங்கள் நாக்கில் இருக்கா பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ ஸ்லோகம், நூற்றுக்கணக்கான ஸ்லோகம் சொல்லிட்டீங்க. அப்புறமா அதில் பாருங்க, உங்கள் பாட்டில் நிறைய பிழை இருக்குன்னு, நீங்கள் பாட்டின ஸ்லோகத்தில் நிறைய பிழை இருக்குன்னார். கேஷவ காஷ்மீரி கோபம் வந்துடுச்சு. ஏ பாலகா, சிறுவனே, நான் இவ்வளோ வேகமாக ஸ்லோகம் சொன்னேன், என் பாட்டில் எப்படி நீ பிழை கண்டுபிடிச்ச? அதுக்கு மகாபுரு சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப அழகாக ஸ்லோகம் சொன்னீங்க, எனக்கு நான் வந்து ஸ்ருதி தாரா. ஸ்ருதி தாரா மீன்ஸ், ஸ்ருதி தாரானா ஈஸியாக கிராஸ் பண்ணி கிரகிச்சுக்குவார். நான் வந்து நீங்கள் ஸ்லோகம் சொல்லிச்சு நான் கிரகிச்சிட்டேன். அப்போது நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, சும்மா ஒரு ஸ்லோகம் மட்டும் எடுத்து சொல்கிறேன், நிறைய இடத்துல தப்பு இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து கங்கையை பற்றி சொல்லும்போது பவானி பர்தான்னு சொல்கிறீங்க. பவானி பர்தா அந்த வார்த்தை அவசியம் இல்லை. ஏன்னா சிவபெருமான் பவானின்னு சொன்னாலே, பவானினாலே சிவபெருமானுடைய மனைவின்னு அர்த்தம். அப்போ எதுக்கு சிவபெருமானுடைய மனைவியோட கணவன் சொல்லணும், அவசியம் இல்லையே. அப்போ அந்த எடுத்து அந்த அர்த்தம் அங்கே வந்துடக்கூடாது. கேஷவ காஷ்மீர் தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய பிழை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு இந்த பசங்களாம் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. அப்படி நோ நோ நோ, யூ ஷுட் நாட் டூ திஸ். அவர் பெரிய பண்டிதர், அவர் மட்டும் இப்படி சிரிக்கப்படாது, பேசாமல் இருக்கும். அப்போ இவருக்கு ஒரே குழப்பம். இவர் என்ன பண்ணார், ஐயோ இந்த பையன் என்னை அவமானப்படுத்திட்டானே, இந்த பசங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டானே, என்ன பண்ணுறது இப்போது? இப்போ நிமாய் சொன்னார், ஒன்றும் குழம்பிக்க வேண்டாம், நீங்கள் போய் ஓய்விடுங்க, போய் ரெஸ்ட் பண்ணுங்கள், காலையில் பேசிக்கலான்னு, காலையில் பார்த்துக்கலான்னு. இவருக்கு தூக்கமே வரல, சாப்பிடவும் இல்லை, உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கார். சரஸ்வதி என்னை கை விட்டாங்க, சரஸ்வதி என்னை ஏமாற்றிட்டாங்க, என் நாக்குலேருந்து சரஸ்வதி பேசினா எப்படி தப்பு வந்தது, எப்படி அந்த பையன், அந்த சின்ன பையன், இந்த பாலகன் எப்படி என்னுடைய பாட்டில் பிள்ளையை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு தூங்காமல் சாப்பிடாம சரஸ்வதியிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ சரஸ்வதி வந்தாங்க. வெண்தாமரை பூவில் அமர்ந்தவளே, கையில் வீணை இருக்கு, வெள்ளை தாமரையில் உட்காந்துருக்காங்க சரஸ்வதி தேவி. ஓ கேசவா, ஓ என் அம்மா வந்துட்டா சரஸ்வதி. அம்மா தாயே, என்னை எப்படி கைவிட்டிய நீ, அந்த சின்ன பையன் மட்டும் நான் அவமானப்படுத்திட்டிய, நீ என் நாக்கிலேருந்து பேசுவேன்னு சொன்னா அந்த சின்ன பையன் என்னை அவமானப்படுத்திட்டான், பாத்தியா, அவன் முன்னாடி தப்பு வந்துடுச்சுண்ணா. அப்போ சரஸ்வதி சொன்னா, கேசவா அது சின்ன பையன் இல்லை, அவன் சாதாரண பையன் இல்லை, அவன் என் பிரபு, முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர், அவர் தான் அனைத்து கல்விக்கு ஆதாரம், அவர்கிட்டருந்தான் எனக்கு இந்த நாலேஜ் கிடைக்குது, அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அந்த முழு முதற் கடவுள் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, அவர் நவதீபத்தில் இருக்கார். நான் கேசவா இது வரைக்கும் நான் உனக்கு உண்மையான அனுகிரகம் பண்ணல, இப்போதான் நான் உனக்கு உண்மையான அனுகிரகம் பண்றேன். நீ போய் அந்த மகாபுடைய தாமரை பாதம் சரணடையணும், உன்னுடைய வீண் கர்வத்தையெல்லாம் தூக்கி போட்டு அவரை குருவை ஏத்துட்டு அவர் சொல்றபடி செய்யணும், நீ நாம ஜபிக்கணும்னு. இதுதான் நான் உனக்கு கொடுக்குறிய உண்மையான அனுகிரகம். அவ்வளோதான். கேசவ காஷ்மீரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஓடி வர்றாரு கங்கை கரைக்கு. அதான் அங்கே மகாபுரு உட்காந்துட்டு இருக்காரு. மகாபுரு பார்த்தோன்னே கேசவ காஷ்மீரி ஓடி போய் மகாபுருடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீரால் அபிஷேகம் பண்ணிட்டார். மகாபிரபு என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், நீங்க ஒரு சாதாரண சிறுவன் நினைச்சிட்டேன், பாலகன் நினைச்சிட்டேன், நீங்க முழு முதற் கடவுள், சரஸ்வதி எனக்கு புரிய வச்சுட்டாங்க, தயவுசெய்து என்னை உங்களை சீடராக ஏற்றுக்கங்க, என்னுடைய உங்க தாமரை பாதையில் எனக்கு தூசி அவர் இடம் கொடுங்க. மகாபுரு சொன்னார், கேசவா நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஒரு வாழை மரம் இருக்குல்ல, வாழை மரம் நேராக வளரும், ஆனால் குழை எப்படி போகும், வாழைக்குலை எப்படி விழுவும்,
ஏன் அப்படி விழுது? அது நேரம் மேலேயே போகல. இப்போ மரம் எல்லாம் வளரும்போது மாமரம், வாழை மரம், பழாமரம் இதெல்லாம் வந்து நேராக வளரும், மேலே வளரும். ஆனால் பழங்கள் மட்டும் ஏன் கீழே வருது? ஆ அது மேலே போக வேண்டியதானே, ஏன் கீழே வருது? அந்த வாழை மரம் வந்து மற்றவங்களுக்கு சேவை பண்ணுது. இந்த எஜமான் என்ன பராமரிக்க நான் பழம் கொடுக்கணும். அப்போ வாழை மரம் கொலையை தாழ்த்துது, பலாமரம் கொலையை தாழ்த்துது, மாமரம் கொலையை எல்லாமே பழம் கொடுக்குது. அப்போது அந்த மரம் என்ன பண்ணுது? சேவை பண்ணுது. அந்த மாதிரி தான் கேசவா, நீ நிறைய படிச்சிருக்க, அதனால கர்வம் கொள்ளக்கூடாது, பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், மக்களுக்கு சேவை பண்ணணும். உன் நாலேஜை வந்து சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணணும். வீண் ப்ரௌடு, ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ் இருக்கு, ஃபால்ஸ் ப்ரைட் இருக்கு, பொய் அகங்காரம், பொய் கர்வம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தூக்கி போட்டு, இந்த பொய் அகங்காரம், பொய் கர்வத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ பகவான் நாமத்தை சொல்லுது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அதிலிருந்து கேசவ காஷ்மீரியும் சைதன்ய மகாபிரபு கருணையால் வைஷ்ணவரானார். அதனால இந்த நாக்கு சரஸ்வதி, அவங்க கடாட்சம் வந்து எப்படின்னா, இங்கே சொல்லியிருக்கு, கல்வி தெய்வமான சரஸ்வதியின் பிறப்பிடம் பிரம்மதேவரின் நாக்கு. ஸோ அதனால பக்தர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், யாரையும் சபிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. ஏன்னா நாக்கில் சரஸ்வதி இருக்காங்க. சாண்டிங் பண்ணும்போது அந்த பக்தர் சொன்னால் நடக்கும். சரஸ்வதியின் அருள் கடாட்சம் பெற்றவனாக இருந்த போதிலும் அவனது இதயம் முழுவதும் காமம், உலகில் ஆசியம். பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு வெறுமனே தேவதையோட அனுகிரகம் இருந்தால் மட்டும் பத்தாது. என்ன ஆகும்? தேவதையோட அனுகிரகம் இருந்தால் அதை வாங்கிட்டா புலன்பத்துக்காக பயன்படும். அப்போ அது சேவையை முழு முதற் கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும், கிருஷ்ணருக்காக சேவை செய்யணும். அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகும். இப்போ வந்து கல்வி அறிவு உடையவனா இருக்கலாம், அதனாலேயே அவன் சினம் மற்றும் காமம் இரண்டிலிருந்து செயலினால் இருந்து விடுதலை பெற்று விட்டான் என்று கூற முடியாது. எப்பொழுதும் பகவானின் சிந்தனையில் ஆழ்ந்து சமாதியில் இருக்கும் தூய பக்தன் ஒருவரிடமிருந்து மட்டுமே நற்குணங்கள் எதிர்பார்க்க முடியும். பக்தியில பக்குவாகாம நற்குணம் வராது. பக்தியில பக்குவாகாம காமத்தையும் கோபத்தையும் வெல்ல முடியாது. பக்தியில பக்குவாகாம முக்குணத்தையும் கடக்க முடியாது. அதனால மெயின் இங்க பாயிண்ட் என்னது? பக்தியில பக்குவாகணும். பக்தியில பக்குவாகணும்னா பண்ணக்கூடிய பக்தி ஒழுங்கா பண்ணணும், ஆச்சாரியர் சொல்ற மாதிரி செய்யணும், அந்த படி நடக்கணும். ஸோ தான் பாயிண்டிங்க. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.